சங்கரன்கோவில் சட்டமன்ற தொகுதி மதிமுக வேட்பாளர் சதன் திருமலைக்குமாரை ஆதரித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பரப்புரை மேற்கொள்கின்றார். அதன் நேரடி காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். ஆருயிர் தம்பி 47 வருடங்களாக என் இனிய சகோதரனாக திகழ்கிற டாக்டர் சதன் திருமலைக்குமார் அவர்களை சட்டமன்ற தேர்தலில் நமது சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் தேர்ந்தெடுத்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இந்த மண்ணின் மைந்தன் என்ற உரிமையோடு உங்களை அன்போடு வேண்டிக் கொள்ளுகின்றேன். நான் 4 கட்சி தலைவர்களோடு வடக்கிரத வீதியில் பேசும்போது சொந்த தொகுதியிலே இவன் ஜெயிக்க முடியவில்லை என்று கேலி பேசுகிறார்களே, நான் நாடெல்லாம் உழைக்கிறேன், இந்த கௌரவத்தை முறை தாருங்கள் என்று நான் கேட்டது எல்லோர் மனதையும் தொட்டதாக என்னுடைய தம்பிமார்கள், குறிப்பாக மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் அவர்கள் சொன்னார்கள். இதே இடத்தில் தான் விவசாயிகளுக்காக அதானி கம்பெனிக்காரன் சூரிய வெப்ப தகடுகளை பதிக்க பணம் கொடுத்து நிலங்களை அபகரிக்கிற வேலைக்கு ஜெயலலிதா சர்க்கார் துணையாக இருக்கிறது என்று மேடையை வடக்கு முகமாக போட்டு இதே போல ஒரு கூட்டத்தில் அதானி கம்பெனிக்காரன் எந்த கிராமத்துக்குள்ளும் வைகோ நுழைய விடமாட்டான் என்று நான் பேசியது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் யார் மிக நொறுங்கி நாசமாகி மோசமான நிலையில் இருக்கிறார்கள் தெரியுமா? விவசாயிகள் மட்டும்தான். அதனால்தான் நான் ஒரு நொறுங்கி போன குடும்பத்து விவசாயி என்பதை ஞாபகப்படுத்தவே என் தலையில் பச்சை தலப்பாகையை கட்டியிருக்கிறேன். அது நான் பிரச்சாரம் தொடங்கிய போது நான் அதனை நேற்று முன்தினம் அறிவித்தேன். இனி எந்த பொதுக்கூட்டத்திலும் எந்த நிகழ்ச்சியிலும் இந்த பச்சை தலைப்பாய்கோடு தான் வைகோ இருப்பார். எலெக்ஷனுக்கு மட்டுமல்ல, எலெக்ஷனுக்கு பிறகு. விவசாயியை போல இன்றைக்கு துன்பப்படுகிறவன் யாருமே கிடையாது. அந்த அவன் பலம் அவனுக்கு தெரியவில்லை. எந்த ஒரு அமைப்பு பாதிக்கப்பட்டாலும் 100 பேர் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணா சர்க்கார் மண்டியிடுகிறது. ஆனால் கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு தங்கள் பலம் தெரியவில்லை. நாராயணசாமி நாயுடு அவர்கள் போராட்டம் நடத்திய காலத்தில் விவசாயிகள் ஒன்று திரண்டார்கள். அதன் பிறகு அந்த கட்டத்தில் திமுக அரசு துப்பாக்கி சூடு நடத்தி 17 விவசாயிகளை சுட்டுக் கொண்டது அண்ணன் கலைஞர் அவர்கள் காலத்தில். எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் விவசாய போராட்டத்தின் போது அதே போல குறிஞ்சாக்குளத்திலே 5 பேரை சுட்டுக் கொன்றது, கோவில்பட்டியிலே 2 பேரை கொன்றது. இதன் விளைவாக பனவடலி சத்திரத்திலே விவசாய போராட்டம் ஏற்பட்டு விவசாயிகளை கடுமையாக தாக்கி துப்பாக்கிச்சூடு நடத்திய போது ஆத்திரத்தில் வாலிபர்கள் அங்கே ஒரு சப் இன்ஸ்பெக்டரை அடித்ததில் அவர் கொலையுண்டு இறந்து போனார், ஐயாப்பழம். அதன் விளைவாக பன்னிக்கோனந்தல் பரமசிவத்தேவரையும் வெளியப்பத்தேவரையும் அந்த சம்பவத்துக்கே சம்பந்தமில்லாத 2 பேரை அவர்கள் வழக்கில் சேர்ந்தார்கள். நாராயணசாமி நாயுடுவை பின்னர் விடுவித்து விட்டார்கள். இவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. நான் பாளையங்கோட்டை ஜெயிலில் திமுக போராட்டத்தில் இருந்தேன். அப்பொழுது பன்னிக்கோனந்தல் பரமசிவத்தேவரும் வெளியப்பத்தேவரும் ஹைகோர்ட்ல கேஸ் நடத்த யாரும் இல்ல, விவசாய சங்கமும் எங்களை கைவிட்டுருச்சு என்று சொன்ன பிறகு அந்த கேஸை நான் எடுத்து நடத்தி என் செலவில் அந்த கேஸை நடத்தினேன். கோவிந்த்சாமிநாதன் என்கின்ற உலக புகழ் பெற்ற பாரட்லா வழக்கறிஞர், நேதாஜி படையிலே இருந்தாரே கேப்டன் லட்சுமி, அவருடைய சகோதரர், அவரை வைத்து நான் வழக்கு நடத்தினேன். அங்கே அந்த வழக்குக்கு நான் ஜூனியராக போயிருந்தேன்.
அந்த வழக்கில் அவர்களுக்கு நான் விடுதலை வாங்கி தந்தேன். இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், நான் ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டவன். நேற்றைக்கு நான் மதுரை கூட்டத்தில் முந்தா நாள் சொன்னேன், தேவர் திருமகனின் பெயரை பெருமையோடு சொன்னேன். ஏன் தெரியுமா? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உயிரோடு இருந்தார். அவர் 1945 ஆகஸ்ட் 18 தைப்பே விமான நிலையத்துக்கு அருகில் விபத்தில் இறந்து போனார் என்று எல்லோரும் சொன்னார்கள். விமான விபத்தில் நேதாஜி சாகவில்லை, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன ஒரே தலைவர் உலகத்தில், இந்தியாவில் ஒரே ஒரு தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அப்பொழுது அவரை கேலி செய்தார்கள். தேவர் பொய் சொல்லுகிறார், ஜனங்களை ஏமாற்றுகிறார் என்று எல்லோருமே கேலி செய்தார்கள். ஆனால் இப்பொழுது உண்மை வெளிவந்து விட்டது. தேவர் உயிரோடு இருந்தார் என்ற உண்மை இப்பொழுது பிரதம மந்திரியினுடைய ஆபீஸ் ரகசிய ரெக்கார்டுகளில் வெளிவந்து விட்டது. எந்த விமான விபத்தில் குறிப்பிட்ட நாளில் இறந்தார் என்று சொன்னார்களோ அதே வருஷம் டிசம்பர் மாதம் 2 தடவை ரேடியோவில் நேதாஜி பேசியது பதிவாகி இருக்கிறது. அதன் பிறகு 46 ஜனவரி மாதம் நேதாஜி மீண்டும் ரேடியோவில் பேசுவதும் ரெக்கார்டு இருக்கிறது. அப்படி என்றால் நேதாஜி எங்கே சென்றார்? ரஷ்யாவுக்கு சென்றார். அங்கு சைபீரிய சிறைகளில் அவர் சித்திரவதை செய்யப்பட்டார். நேதாஜியின் ஒரு சொல்லுக்காக 40,000 தமிழர்கள் உயிர் கொடுத்தார்கள். பர்மா, சிங்கப்பூர் போர்க்களங்களில் பிரிட்டிஷ் படைகளை எதிர்த்து ரத்தம் சிந்தியவர்கள் பங்காளிகள் அல்ல, பஞ்சாபியர்கள் அல்ல, நம் தென்னாட்டு தமிழர்கள். சாதி பார்க்காமல் எல்லோரும் நேதாஜிக்காக உயிர் கொடுத்தார்கள். அந்த மாபெரும் தலைவர் நேதாஜி சாகவில்லை என்ற உண்மையை சொல்லி சென்னையில் நான் போராட்டம் நடத்தினேன். கல்கத்தாவுக்கு சென்று, நேதாஜி வீட்டுக்கு சென்று, ஃபார்வர்ட் பிளாக் ஆபீஸுக்கு சென்று நான் வாதாடினேன். மம்தா பானர்ஜியவே தன் கருத்தை மாற்றிக்கொள்ள வைத்து என் போராட்டத்துக்கு மம்தா பானர்ஜி அந்த கட்சி பொதுச் செயலாளரும் கல்வி அமைச்சருமான பர்தா சாட்டர்ஜியை சென்னைக்கு அனுப்பினார். அப்பொழுது ஃபார்வர்ட் பிளாக் தலைவர் பிஸ்வாஸ் சொன்னார், நேற்று வரை மம்தா பானர்ஜி நேதாஜி செத்து போனார் என்று சொல்லிக் கொண்டிருந்தார், ஏன் நீங்கள் அவரை கூப்பிடுகிறீர்கள் என்று பிஸ்வாஸ் என்னிடம் கேட்டார், ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தலைவர். நான் அவருக்கு என்ன சொன்னேன் தெரியுமா? நேற்று வரை நேதாஜி இறந்து போனார் என்று சொல்லி உண்மையை மறைத்து பேசிய மம்தா பானர்ஜி நம் வழிக்கு வருகிறார் என்றால் நமக்குத்தானே வெற்றி. அவர் நான் சொன்னதை கேட்டு மம்தா பானர்ஜி அவங்க மந்திரியை அனுப்புகிறார் பிஸ்வாஸ், நமக்குத்தானே, உங்களுக்கு தானே வெற்றி, நம் பிரச்சனைக்கு தானே வெற்றி என்றேன். டெல்லியில் போய் போராட்டம் நடத்தினேன், டெல்லியில் போய் கூட்டம் நடத்தினேன் நேதாஜிக்காக. அதில் முன்னாள் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி ராஜேந்திர சச்சார் ஈழத்தமிழர்களுக்காக அயர்லாந்து நீதிமன்றத்திலே வாதாடிய அவர் வந்து பங்கேற்றார். ராம் ஜெத்மலானி வந்து கலந்து கொண்டார், சரத் யாதவ் கலந்து கொண்டார். என் தலைமையில் கூட்டம் நடந்தது. நான் அதிமுக தேவர் சமூகத்துக்காகவே வாழ்கிறது என்று பேசுகிறார்களே, நான் ஜாதிக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். ஜெயலலிதா ஒரு அறிக்கை வெளியிட்டாரா? நேதாஜி சாகவில்லை, உயிரோடு இருந்தார் என்று சொல்லுகிற அந்த கருத்தை என்றைக்காவது ஆதரித்தாரா? நான் டெல்லியில் போராடிய போது பல பேர் கேள்வி பேசினார்கள், நேதாஜியை சொல்லி எமையா இவருக்கு ஓட்டு போட போறா, இப்படி கட்சியை வீணாக்குறாரு, இப்படி சொல்லித்தான் கட்சி ஓட்டு கேட்கறதுக்கு வழியே தெரியல, ஓட்டு வாங்குற வழியே தெரியல, அவங்க கட்சிக்காரங்களையும் டெல்லி வரைக்கும் அழைச்சிட்டு போய் இப்படி வம்பு கொண்டாரு என்னை கேலி செய்தார்கள். நான் நேதாஜியை இதயத்தால் பூஜிப்பவன். அவருக்கு நிகரான தலைவர் இந்தியாவில் எவரும் பிறந்ததில்லை என்று நான் கருதுகிறவன். என் தலைவன் பிரபாகரனுடைய மானசீக தலைவனும் நேதாஜி தான். இப்பொழுது உண்மை வெளிவந்து விட்டது. அப்படி என்றால் நேதாஜி உயிரோடு இருக்கிறார் என்ற உண்மையை பண்டித ஜவஹர்லால் நேரு சர்க்கார் மறைத்தது மன்னிக்க முடியாத வரலாற்று துரோகம். இதை நான் லேசில் விடப்போவதில்லை. நான் நேரு மீது மிகுந்த மதிப்பு கொண்டவன். அவருடைய உலக சரித்திர கடிதங்கள் புத்தகம் தான் நான் படித்த புத்தகங்களிலேயே மிகச்சிறந்த புத்தகம் என்று கூறுகிறவன். ஆனால் நேதாஜி என்ற மனிதர் சித்திரவதை செய்யப்பட்டார் என்றால், சைபீரிய சிறையில் அந்த உரை பணியிலே வாடினார் என்றால் இது நியாயம்தானா? ஜெயலலிதா அறிக்கை விட்டாரா நேதாஜி உயிரோடு இருக்கார் என்ற உண்மை வந்திருக்கிறது, இதை சொன்னவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என்று சொன்னாரா? தேவர் சிலைக்கு பசும்பொன்னில தங்க கவசம் அணிவித்தது தேவர்கள் ஓட்டு வாங்குவதற்காக. தேவர் மீது பற்றா?
பசும்பொன் தேவர் மீது இந்த அம்மையாருக்கு பாசமா? ஓட்டு வாங்குவதற்காக. நம்ம தங்க கவசம் போட்டுனா ஏற்கனவே அந்த மக்கள் உணர்ச்சி மயமான மக்கள் நமக்கு ஓட்டு போடுவார்கள். நான் ஒருவன் தான் சொன்னேன். நேதாஜி உயிரோடு இருந்த உண்மையை இந்த உலகத்துக்கு உறக்கச் சொன்ன இந்தியாவின் ஒரே தலைவர் பசும்பொன் தந்த தங்கம் முத்துராமலிங்க தேவர் என்று சொன்னேன். இன்றைக்கு நான் ஏன் கொள்கிறேன் தெரியுமா? அதே பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தான் 37 மதுரை 4 கோபுரம் தெரிய கட்டிய மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே தாழ்த்தப்பட்ட மக்கள் செல்ல வேண்டும் என்று மகாத்மா காந்தி கூறிய போது ஆலய பிரவேசத்துக்கு வைத்தியநாத ஐயர் ஏற்பாடு செய்தார். அப்பொழுது மிரட்டினார்கள். ஆதி திராவிடர்களை, தலித்துகளை நீங்கள் கோயிலுக்குள் கொண்டு வந்தால் உயிரோடு திரும்ப மாட்டீர்கள் என்று வைத்தியநாத ஐயருக்கு மிரட்டல் கடிதம் வந்தது. அவர் உடனே மூதறிஞர் ராஜாஜியிடம், இப்படி எனக்கு மிரட்டல் கடிதம் வந்திருக்கிறது, நான் என்ன செய்ய என்று கேட்டார். அப்பொழுது ராஜாஜிக்கும் தேவருக்கும் பிடிக்காது. ஆனால் ராஜாஜி சொன்னார், இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரே மனிதர் பசும்பொன் தேவர் தான். நீ முத்துராமலிங்க தேவரிடம் போய் உண்மையை சொல், அவர் உனக்கு பாதுகாப்பு கொடுப்பார் என்று சொன்னார்கள். வைத்தியநாத ஐயர் முத்துராமலிங்க தேவரிடம், நான் அரிஜனங்களை, தலித்துகளை கோயிலுக்குள் அழைத்து செல்வது போனால் உயிருக்கு ஆபத்து என்று என்னை மிரட்டுகிறார்கள் என்றவுடன், ஐயரே பயப்படாதீரும், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு